நரேந்திர மோடி பாரத பிரதமர் வரும்போது ஒரு 10 கொடி இருக்குது ஒரு வாகனத்தில், அவருடைய வாகன பிரச்சார வாகனத்தில். ராகுல் காந்தி வராரு, 10 கொடி இருக்குது. அந்த கொடியெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி என்ற பேரில் அந்த கொடியெல்லாம் வந்துங்கன்னா நாட்டை ஃபுல்லாக ஜனநாயகத்தை உருவாக்குவோம், வறுமையை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க எந்த கொடி இல்லாத ஒரே கொடி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடியை கொண்டு இந்தியா முழுக்க போகுதுன்னா அது பகுஜன் சமாஜ் கட்சி தான். ஒரே கொடி நம்மளுடைய வாகன பிரச்சாரத்தில் பாருங்க, 39 வேட்பாளர், பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர் போறாங்க. ஏதாவது வாகனத்தில் ஒரு கொடி இருக்குதா? ஏதாவது இருக்கா? ஒரே கொடி. என்ன கொடி? நீல கொடி, யானை சின்னத்தை போட்டுன்னு போற ஒரே கட்சி எதிரானா நம்ம ஒண்டிதான். அதனால இந்த கட்சியில நம்ம போட்டியிடுறது பெருமையான விஷயம், கௌரவமான விஷயம், தன்மானமான விஷயம், சுயமரியாதையான விஷயம். ஆகையால் நிறைய பேர் அறிவுஜீவியா இருக்கக்கூடிய, அரசியல் இருக்கக்கூடிய, அறிவுஜீவியா இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கிறோம். ஏன் கூட்டணி சேரல? நம்ம கூட்டணி சேர்றதில்லை, ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும். எந்த கொள்கை கோட்பாடு இருக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி சேரலாம். வெகஞ்சே சொல்றாங்க, எந்த கட்சி கூட கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. கொள்கை கோட்பாடோடு இருக்க ஒரு கட்சி, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நனவாக்குற கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தான்.